நேற்று சண்டே இல்லையா, காலையில நேரமா எழுந்திரிச்சு சிக்கன்லாம் எடுத்து வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துருந்தோம். அப்பன்னு பார்த்து வெங்காயம் கொண்டு வர அண்ணா கொண்டு வந்திருந்தாரு. 2 வாரமா வந்து பாத்தீங்கன்னா சரியா பூண்டு வெங்காயம் வாங்கல, இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். நான் என்னமோ பூண்டு வெங்காயம் வாங்கலான்னு தான் போயிருந்தேன். அங்க போய் பார்த்தோன்னே மாம்பழமும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இந்த மாம்பழத்துக்கு மட்டும் அவ்வளோ அடிக்டடுங்க. போன வாரம் தான் 2 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மரத்துல நல்லா பழுத்த பழமா பார்த்து 2 கிலோ நேத்து தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டோம். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு மாம்பழத்தை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. ஆனா அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே மாம்பழம் வேணான்னு சொல்றதே இல்லைங்க. மாம்பழம் வாங்கின கையோட ஃப்ரெஷ்ஷா ஒரு மாம்பழத்தை அறுத்து பீஸ் போட்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பாம்பு கறி திங்கிற ஊருக்கு போனா நடுக்கண்டம் நம்பளுது அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாய் கட்டுறதுனா என்னன்னு எனக்கு தெரியும். அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து பாய் கட்டுவோம். போட்டி போட்டுட்டு கட்டும் போது தான் இந்த பழமொழி சொல்லுவாங்க. தொழில் தெரியாம இருந்து கத்துக்கிட்டா கூட தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்மளோட தொழில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணுமா, அதுக்கு தான் அந்த பழமொழிங்க. எங்க ஊரவே வாழ வச்ச தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாய் தாங்க. பாய் தலப்பு கட்டுறது, பாய் நெய்யறது அப்படின்னு ஓமலூர் எடுத்துக்கிட்டாவே இந்த பாய் தொழில் தான். அப்பெல்லாம் ஒரு பாய் கட்ட இப்பெல்லாம் வந்து 15 ரூபாய், அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு கட்டணும்.